சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர தொடர்புக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜனநாயக விரோத சட்ட விரோத வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முயற்சிகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்கு தாக்கல் செய்யும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற நிலையில், குறிப்பாக அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வெளியாகாத காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களே உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ளது ஏற்க இயலாது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தொடக்க முதலில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்ததும் மத்திய அரசின் கைப்பாவையாகவும் போக்குடன் தேர்தல் ஆணையமாக பீகாரில் சிறுபான்மைய வாக்குகள் பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஆகியவற்றை குறிவைத்து நீக்கும் நோக்கத்தோடு தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கி தகுதியற்ற வாக்காளர்களை சேர்க்கும் சதி திட்டத்தோடு பீகார் மாநிலத்தில் இந்த நடவடிக்கையானது நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எந்த பதிலையும் மக்கள் மன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. மத்திய பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது என இந்த கூட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதார் அட்டையை 12வது ஆவணமாக சேர்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இப்போதும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெளிவற்ற ஆதார் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சரிபார்ப்பில் நேர்மைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. அந்த அறிவிப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்சொடல் பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. ஆதார் சில நிபந்தனைகளுடன் அடையாளமாக ஏற்கப்படும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடாக உள்ளது. ஆனால் அதில் பல்வேறு முரண்கள் இருக்கிறது. இப்படி குழம்பி உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுகிறது என தெரிகிறது. ஒரு வாக்காளர் ஆவணம் வழங்க வேண்டுமா வேண்டாமா, யாரிடம் வழங்குவது என்ற எந்த அடிப்படை கேள்விகளும் உரிய பதில்களும் இல்லை. வருவாய்த்துறையும் கனமழையால் எழும் சூழ்நிலைகளை கையாள்வதில் ஈடுபட வேண்டும். எனவே இந்த காலம் உகந்த காலம் இல்லை எனவும் தமிழகத்தில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை உச்ச காலமாகும். இந்த காலத்தில் கனமழை மற்றும் மோசமான வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு வாக்காளர்களின் பெரும்பாலானோர் கிராமப்புற மக்களாகவும் விவசாயிகளாகவும் இருப்பதால் திரும்பி அதற்கான நேரம் கூடுதலாக வழங்க வேண்டும். இந்த செயல்முறையில் பெரும் எண்ணிக்கையில் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு நியாயமான அச்சமாக உள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பு உள்ள காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை, பொங்கல் திருநாள் ஆகியவை இருக்கிறது. இதனால் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் விடுபடும் வாக்காளர்களோ சேரம் விரும்பும் வாக்காளர்களோ மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி தங்களது வாக்குரிமையை இழக்கும் நிலை ஏற்படும் என இந்த கூட்டம் தனது அச்சத்தை பதிவு செய்ய விரும்புகிறது. வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி என்பது நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தலுக்கு மிக முக்கியம். நாடாளுமன்றத்தின் ஜனநாயகத்தின் உயிர் மூச்சாக கருதப்படுகிறது.